நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் மென்சுரேஷன்லேருந்து ஒரு சம் தான் செய்ய போகிறோம். இதில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா டயமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இட் இஸ் மெல்டட் அண்ட் ட்ரான் இன்டு த வயர் ஆஃப் டயமீட்டர். ஓகே, இந்த ஸ்பியரை மெல்ட் பண்ணி ஒரு வயர் செய்கிறாங்க. அப்போ வயர்னால் என்ன ஷேப்பில் இருக்கும்? சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஸ்பியரோட டயாமீட்டரும் கொடுத்துட்டாங்க, சிலிண்டரோட டயாமீட்டரும் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ என்ன நான் கண்டுபிடிக்கணும்னா லென்த் ஆஃப் த வயர் கண்டுபிடிக்கணும். இப்போது ஒரு பக்கெட்டில் தண்ணி இருக்குப்பா, நல்ல பெரிய பக்கெட்டில் தண்ணி. அதை ஒரு பெரிய டியூப்பில் மாற்றணும்னா அதை தண்ணி இங்கே ஊற்ற போகிறோம். அப்போது ரெண்டோட வால்யூமும் ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது? ஒரு ஸ்பியர் இருக்குது. இவனை உருக்கி ஒரு பெரிய வயராக செய்ய போகிறோம். அப்போது ரெண்டு பேரோட வால்யூமும் ஈக்குவல். வால்யூம் ஆஃப் அ ஸ்பியரும் வால்யூம் ஆஃப் அ சிலிண்டரும் ஈக்குவல். இதை வச்சு தான் இந்த வயரோட லென்த்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பியரோட டயாமீட்ரு 8 சென்டிமீட்ரு. டயாமீட்டர்னா ஆர் 2R. ஓகேவா? எனக்கு ஃபார்முலாலலாம் ரேடியஸ் தான் தேவை. ஸோ ஆர் போட்டோன்னா டயாமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ணணும். 8 டிவைட் பண்ணால் 4 சென்டிமீட்ரு. முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் யார் இருக்கா? சிலிண்ட்ரு வயர்னு வச்சுக்கலாமே. இவனோட டயாமீட்டர் என்ன? 3 மில்லிமீட்ரு. ஸோ இவனோட ரேடியஸு 1.5 மில்லிமீட்ரு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இவன் சென்டிமீட்டரில் இருக்கான், இவன் மில்லிமீட்டரில் இருக்கான். ஸோ இவனை சென்டிமீட்டருக்கு மாற்றிடலாம். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல்ஸ் 10 மில்லிமீட்டர். ஸோ 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் 1/10 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இதை மறுபடியும் 10ஆல் டிவைட் பண்ணால் 0.15 சென்டிமீட்டர். முடிஞ்சு. இப்போது வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல்ஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன? 4/3 πr கியூபு. வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு πr² ஆச்சு. இந்த ஆரையும் வேகமாக கேன்சல் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ரெண்டும் வேறு வேறு. போடலாமா? ஸோ 4/3 பை அப்படியே இருக்கட்டும். ஆர் இங்கே யார்? 4. ஸோ 4 கியூபு which is equals pi into r. 0.15 the whole square into h. இந்த ஹைட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பை கேன்சல் ஆகிடும். ஸோ 4 into 4 into 4 into 4 divided by 3 which is equals 0.15. சரி, 0.15 வந்து நம்ம 15/100ன்னு எடுத்துப்போம் ஸ்கொயர். ஸோ 15/100 இன்ட்டு ஹச். ஓகேவா? ஓகே, கேன்சல் பண்ணலாமா? 3 5s are 15 divided by 20. 3 5s are 15, 20. Okay. So 4 4s are 16. 16 4s are 64. 64 4s are 6 4s are 24. 256. So 256. 3 3s are 9. 9 இந்த பக்கம் வந்துடும். 3 into 9 into numerator 20 into 20 equal to h. So okay, height equals 256 divided by 3 into 9 into 20 into 20. இது எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே மீட்டராக இருந்துச்சு. ஸோ இன்ட்டு 1/100 போட்டுட்டு மீட்ரு போட்டிருக்கலாம். 1 5 1 4. ஓகேவா? அப்படியே 256 into 4 போட்டோம்னா 6 4s are 24, remainder 2. 4 5s are 20, 22, remainder 2. 4 2s are 8, 10. So h equals 1024 divided by 3 into 9. 1 3 is 3, 3 3s are 9, 4, 1 3 is 3, so 10 வரும். 3 3s are 9, remainder 10. அப்படியே போயிட்டே இருக்கும். Again 3 3s are 9, 1 3 is 3, 1 3 is 3, 3 3s are 9, remaining 2, so point. 7 3s are 21, remaining 2, 7 3s are 21,
ஸோ அகெயின் 1 3 3s are 9 remaining 2 7 3s are 21 remaining 2 9 அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கு 37.9 மீட்டர். ஸோ இதுதான் அந்த லென்த் ஆஃப் அ வயர். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா பார்க்கலாமா? எஸ் இருக்குது. 37.9 மீட்டர்ஸ் இதான் ஆன்சர். ஸோ இதில் என்ன கண்டென்ட்டு, ஒரு ஸ்பியரை உருக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வயராக மாற்றுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் 2 பேரோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். கடகடன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அதோட யூனிட்ஸ் சென்டிமீட்டரு மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்கான். ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் மீட்டரில் கேட்டிருக்கான். இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சிங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு ஈஸியாக சம் முடிஞ்சிடும். அவ்வளோதான் கைஸ் இந்த சம்.